வேற லெவல்ல சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு தாங்க. அம்மாச்சி வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, நான் சொல்றத வந்து கேளுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். வெளியில வந்து பார்த்துட்டு வந்துரலாமேன்னு மீனாட்சி சொல்றப்ப, வெளியில பார்த்துட்டு வரதா? அதெல்லாம் நம்ப முடியாது. ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வாங்க. காலங்காலமா இந்த ஊருக்கே அவங்க கைய புடிச்சு பார்த்து சொன்னா எல்லாமே தெரிஞ்சிரும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சொன்னா மட்டும் தான் நான் நம்புவேன். "யாரம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பாட்டியோட பேர வந்து சொல்றாங்க. வடிவுக்கரசின்னு. சரி, அவங்கள தானே. அவங்க உண்மையிலேயே இன்னமும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்களா என்ன? ஆமாண்டா, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் சொல்லணும். சரியா? எனக்கே அவங்க தான் பார்த்து சொன்னாங்க. அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர். நம்ப போய் அவங்கள வடிவுக்கரசிய அழைச்சிட்டு வந்துருவோன்னு, வீட்ல இருக்கிற எல்லாரையும் சொல்றாங்க. நானும் போணுமா? பாண்டிய கூப்பிடுறாங்க. நீ தாண்டா போணும். உன் தேவை தான். சரியா? அப்படின்னு சொல்லும்போது, உனக்கும் நல்ல செய்தி அவங்க சொல்ல கடமைப்பட்டிருந்தா என்ன சொல்றது? அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சொல்றீங்கன்னு தேவியும் சந்தோஷப்படுறாங்க. ஆமாண்டா, மனோ வீட்ல இருக்கிற எல்லா ஆம்பள பசங்களும் போங்கன்னு சொன்னோனே, வீட்ல இருக்கிற எல்லாரும் போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல. இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில நீங்க என்ன பண்ணாலும் சரி, அவங்க இந்த வீட்டுக்கு வந்து வந்துரணும். சரியான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. போனோனே, "எங்கப்பா இருக்கு அவங்க வீடு?" "இந்த பக்கம் தான்டா இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு நானே அவங்கள பார்க்கறதுக்காக வந்து வரேன்டா" அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா அவங்க தான் உங்க அம்மா கைய புடிச்சு பார்த்து சொன்னாங்க. "ஜீவா, நீ தான் வந்த. அதுக்கப்புறமேட்டுக்கு அப்புறம் நாங்க இப்ப தான் அவங்கள தேடி போயிட்டுருக்கோம். இருந்தாலும் தலைமுறை தலைமுறையா அவங்க தான் நம்ம குடும்பத்துக்கு பார்த்து சொல்றாங்களா? அப்பத்தால ஆரம்பிச்சு, அப்பனா ரொம்பயே அவங்க கைராசி வாய்ந்தவங்க தான். அதனால தான் அப்பத்தா வந்தா அவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. வடிவுக்கரசி பாட்டிங்கிற மாரி சொல்லிட்டோன்னே, அவங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அவங்க அசந்து உட்காந்துருக்காங்க. கயித்து கட்டில்ல. அந்த நேரம்னு பார்த்து, "என்ன ஞாபகம் இருக்கா? டேய்! உன்ன எப்புட்றா நான் மறப்பேன்? சொல்லுடா" அப்படின்னு சொல்லும்போது, எங்க அம்மா கூப்பிட்டு வர சொன்னாங்க. "என்னால வர முடியாது தம்பி" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பன்னா என்ன?" "சௌரியமா நாங்க வண்டி புடிச்சிட்டு வரோம். வண்டியில ஏறி உட்காந்து, அதுக்கப்புறமேட்டுக்கு வரலாம்ல. வசதியா இருக்கும்." "இல்லப்பா, வண்டிலனாலும் என்னால உட்கார முடியாது." "என்னது இப்படி சொல்றாங்க?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சௌரியகரமா தான் இருக்கும். அப்பத்தா வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கூப்பிட்டு தான் போணுங்கிற" மாரி பாண்டி சொல்லும்போது, என்னால இந்த கட்டில விட்டு கீழ இறங்கவே முடியாது. என்னடா இப்படி சொல்றாங்க? இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில கண்டிப்பா வந்தே ஆகணுங்கிற மாரி வேற சொல்லியிருக்காங்களே! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒத்துக்காதுப்பா. அதனால தான் வர முடியாதுன்னு சொல்றேன். அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு ஜீவா வந்து சொல்றாங்க. அப்பத்தாவோ இங்கேருந்து வர சொல்லியிருக்காங்க. ஆனா, இவங்களால வடிவுக்கரசி பாட்டியாலயும் வர முடியல. நம்பளோட லாபத்த மட்டும் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி தூக்கிட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு சொன்னோனே, சூப்பர்ன்னு 4 பேரும் கெட்டியமா வந்து புடிச்சுக்கிறோம். நீங்க இதுலயே உட்காந்துட்டுருங்க. நாங்க கூட்டிட்டு உங்கள எப்படி எங்க வீட்டு வாசல்ல இறக்கி விடுறோமோ, அதேபோல இங்கேயும் உங்கள கூட்டிட்டு வந்து இறக்கி விடுறோம். போதுமா? ஐயா! நல்ல யோசனை தான். ஆனா உங்கள நம்பி நான் உட்காந்துக்கலாமா? அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எதுக்கும் கவலைப்படாதீங்க. 4 பேர் இருக்கோம். அப்படின்னு சொல்லும்போது, பாண்டி மட்டும் வேணாங்கிறாங்க. என்னாலலாம் முடியாது. டேய்! சும்மான்னு இருடா. வேணா ஃபோன் அடிச்சு கேட்போமா? அம்மா இதத்தான் வந்து செய்ய சொல்லுவாங்க. சும்மா வந்து சலித்துக்காத. வா பொடின்னு சொன்னோனே 4 பேரும் 4 கார்னர புடிச்சுட்டு, அப்படியே அவங்கள கட்டில்ல உட்கார வச்சபடியே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் கிண்டலும் கேலியும் பண்றாங்க. "எதுக்குப்பா இவங்கள அழைச்சிட்டு போறீங்க வடிவுக்கரசி பாட்டிய?" "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அம்மா தான் அழைச்சிட்டு வர சொன்னுச்சு. இவங்க வந்தா இதில தான் வருவேன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது, நாங்க இப்படி கூட்டிட்டு போறது தான் நல்லதுங்கிற" மாரி சொல்லிட்டு, அப்படியே வீட்டு வாசல்லயும் வந்துட்டாங்க. "என்னடா பசங்களா கட்டிலோட அழைச்சிட்டு வந்திருக்கீங்க?" "ஆமா, என்ன பண்ணட்டும்? நீ 3/4 மணி நேரத்துக்குள்ள வந்தே ஆகணும்னு சொல்ற." அப்படின்னு அவங்க பையன் லோகநாதன் வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களோ வர முடியல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்களால என்ன பண்ண முடியும்? திருப்பியும் இவங்கள கொண்டு போய் வேற விடணும். சந்தோஷமா கீழ இறங்கு. வந்தா நான் தான் வரணும்னு சொன்னியே. நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கயேன், ஆணித்தனமா நான் நம்பலாம். மத்த யாரையும் நான் நம்ப தயாரா இல்ல. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நீ தான கைய பிடிச்சு பார்த்து சொன்ன. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ சொல்றது தான்
நான் காதால் கேட்கணும். அதுதான் உண்மை சத்தியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மேலே இன்னமும் மரியாதை வச்சுருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மீனாட்சி இருக்காங்கள, அவங்க வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அக்காவுக்கு நல்லபடியாக நல்ல செய்தி வரணும், அதுக்கு நீ தாம்மா ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை அவங்க மாற்றி சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு தேன்மொழி அக்காவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நல்லதே தான் நடக்கும். நம்ம யாருக்கும் வந்து எந்த விதமான தீங்கும் செய்யலை. அப்படி இருக்கும்போது நல்லதை தான் நமக்கு செய்வாங்க நம்ம குடும்பத்துக்குன்னு சொல்லும்போது, என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அப்பனா என்னை பற்றி சொல்கிறியான்னு பாண்டி கேட்குறப்ப, டே சாமி நான் உன்னை பற்றிலாம் இழுக்கலடா, நல்லதை கூட சொல்லக்கூடாதுங்கிறானேப்பா. டேய் சும்மானே இருக்க மாட்டீங்களாடா, சும்மா வந்து எப்போ பார்த்தாலும் வந்து உரண்டு இழுக்கிறது வேலையாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்திருக்காங்க. சரி பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல உடனே நல்ல விஷயத்தை தான் வந்து சொல்லணும்னு யோசிக்கிறாங்க போல இருக்குது. இருப்பினும் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு மாற்றி சொல்லிடுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து, அப்பாடா இப்போ தான் கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஜீவா நான் வடிவுக்கரசி பாட்டியை சம்மதிக்க வச்சு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்காங்க. ஏதாவது நல்ல நியூஸாக இருந்தால் மட்டும் நீ இப்படி மாற்றி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து, சரி நான் புரிஞ்சுக்கிறேன், ஏன்னா அப்பத்தாவோட ஆசை வேறு என்னமோ இருக்குது, அவங்கக்கிட்ட மல்லு கட்டிகிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் பார்த்துக்கிறேன் தம்பின்னு சொன்னோன்னே ஜீவாவை பார்த்து சைலண்ட்டாக வந்து சிரிக்கிறாங்க. அப்பாடா கடவுள் வந்து கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்றாங்க. கூடிய சீக்கிரம் இப்போ இல்லைன்னா என்ன, கூடிய சீக்கிரம் வந்துடும் சரிங்களா, எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னை கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே அவங்கள விட்டுட்டு வந்துடுறாங்க. நான் என்னமோ ஏதோன்னு நினச்சேன், அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இப்படியெல்லாம் வந்து நடக்காமல் போயிடுச்சுங்கிற மாதிரி யோசிக்கும்போது, ஜீவா தான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைமுகமாக மறைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க பாட்டி ஏதாவது ஒன்று தப்பாக பேசிட்டா என்ன பண்ணுறது, எப்படி இருந்தாலுமே அந்த பக்கம் தேவிக்காவை தான் யோசிப்பாங்க. நல்ல வேலை நல்லதாக வந்து கேட்டிருக்கோம், இப்போ தான் வந்து பெருமூச்சு விட்றேங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க. தேவியும் அப்பத்தாவும் நீங்கள் இப்படியெல்லாம் நினைப்பீங்கன்னு தெரிஞ்சு தானே நான் இப்படியெல்லாம் வந்து திங்க் பண்ணேன், என்னையும் இப்படியெல்லாம் வந்து யோசிக்க வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மீனாட்சி கிட்ட மட்டும் எல்லாத்தையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்றாங்க. என்ன என்ன விஷயம், நல்ல விஷயந்தான் நான் நடந்திருக்கு சரியா, என்ன சொல்கிற, எங்கள் அக்கா கையை பிடிச்சி பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னு சொன்னது உனக்கு நல்ல விஷயமா, சும்மானு வந்து எப்போ பார்த்தாலும் சொல்கிறதையே கேட்காம அப்படி பண்ணாத, உண்மையிலேயே நல்லது தான் நடந்திருக்கு, என்ன சொல்கிற, நான் 5 நிமிஷம் அவங்கக்கிட்ட தனியாக பேசினேன், ஆல்ரெடி அந்த இடத்துல அப்போத்தான் சாதாரண ஒரு விஷயத்தை வந்து செய்யறதுக்கே ஒத்துக்க மாட்டாங்க, எப்படியெல்லாம் வந்து சண்டை போட்டாங்கன்னு உனக்கே தெரியும்ல. ஆமாம், இப்போ தேவி அன்னிக்கு முன்னாடி நம்ம தேன்மொழி அண்ணி ஏதாவது ஒன்றுன்னா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா, அதனால தான் நான் இதை மாற்றி சொல்ல வச்சேன், உண்மையிலேயே அவங்க நல்லா தான் இருக்காங்க, நீ அவங்கள நல்லா பார்த்துக்க, இது ரகசியமாகவே இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்களுக்கே தெரிய வேணாம். ஏய் அவங்களுக்கே தெரியாமல் எப்புட்றா, சில விஷயங்களை மூடி மறைச்சா மட்டும்தான் நான் சொல்கிறது உனக்கு புரியும், இல்லைன்னு வச்சுக்கியேன் நல்லா யோசிச்சுப்பார், நான் யோசிக்காமல் எதையும் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்க ஏதாவது பேசுவாங்க கத்துவாங்க, இதெல்லாம் தேவையா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி பாசிட்டிவாக சூப்பராக வந்து யோசிச்சு, நீ செஞ்ச காரியம் இன்றைக்கி உருப்படியான காரியம்தான், சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம், ரொம்பவே சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். முதல்ல மீனாட்சி நம்ம ஜீவா சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கிறாங்க.